வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/12/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்ட பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுகால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பதும் இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/12/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கூடலூர் கோழிப்பாளையம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 14/10/2025 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது: இணைய குற்றங்கள், இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, சரியான பயன்பாடு மற்றும் மூன்றாம் பாலினத்தோர் உரிமைகள் குறித்து விளக்கி பேசினார். இம்முகாமில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கடந்த 16/10/2025 அன்று மணப்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மணப்பாறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான முனைவர் எஸ். ராஜசேகர் அவர்கள் பேசுகையில், மாணவ மாணவியர்கள் சட்டங்கள் குறித்த அறிவும் விழிப்புணர்வும் பெறும் நிலையில் அவை ஒவ்வொரு கிராமத்தையும் விழிப்புணர்வு அடையச் செய்யும் உந்து சக்தியாக அமையும் என்றும், மாணவ மாணவியர்கள் கல்வியை முதன்மைப்படுத்தி கற்க வேண்டும் என்றும், கல்விதான் அழிக்க முடியாத பெரும் செல்வம் என்றும், போதை பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு செங்குட்டுவன் அவர்கள் மாணவ மாணவர்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் க. மலர்மதி அவர்கள் தலைமை தாங்கினார். பேராசிரியர் திரு செல்வராஜ் அவர்கள் வரவேற்புரையும், பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நன்றியுரையும் ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், சட்ட தன்னார்வலர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் நாகப்பட்டினம் அந்தவர் நர்சிங் கல்லூரியில் மூன்றாம் பாலினத்தோர் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 15/10/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி. சுப்புலட்சுமி அவர்கள் தலைமையேற்று மூன்றாம் பாலினத்தோர் தொடர்பான சட்டங்கள், உரிமைகள் மற்றும் சமூகத்தில் அவர்களின் பாதுகாப்பு, மரியாதை குறித்து விரிவாக விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு சசிகுமார், நர்சிங் கல்லூரியின் முதல்வர், ஆசிரியர்கள், சட்ட தன்னார்வலர், மூன்றாம் பாலினத்தவர் செல்வி சுப்ரியா மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கடந்த 16/10/2025 அன்று ராமேஸ்வரம் புதுரோட்டில் உள்ள பாரத் ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் பாலினத்தோரின் உரிமைகள் குறித்தான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மூத்த வழக்கறிஞர் திரு என்.எல். ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மூன்றாம் பாலினத்தோர் பற்றியும் அவர்களுக்கு சட்டம் பற்றியும் எடுத்துரைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கடந்த 17/10/2025 அன்று பம்பலகும்பை பழங்குடியினர் கிராமத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களுக்கு காடுகளின் உரிமைச் சட்டத்தின் முக்கியத்துவம், கிராம குழு மற்றும் கிராம சபையின் கருத்துக்கள் குறித்தும், மேலும் வறுமை ஒழிப்பு தொடர்பான அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் மற்றும் சட்ட தன்னாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் கடந்த 14/10/2025 அன்று சாந்தி விஜயா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திருமதி மேகலா அவர்கள், பட்டியல் வழக்கறிஞர் திரு ராமச்சந்திரன், மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி பர்வீன் பானு ஆகியோர் கலந்து கொண்டு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உயில் தொடர்பான சட்ட நடைமுறைகள் பற்றி பார்க்க உள்ளோம். ஒருவரின் சொத்து குறித்து அவரது மரணத்திற்கு பிறகு அவரது சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்ற அவரின் விருப்பத்தை அவர் எழுதி வைப்பது உயில் ஆகும். மேலும் உயில் என்பது ஒருவர் தன் வாழ்நாளில் சொந்தமாக சம்பாதித்த பணத்திலிருந்து வாங்கிய அசையா சொத்துக்களை பொறுத்தும், பூர்வீக சொத்தில் வலியுரிமையாக பெற்ற தன் பங்கிற்குரிய சொத்துக்களை பொறுத்தும் உயில் எழுதி வைக்கலாம். அதேபோல் அசையும் சொத்துக்களான பண ரொக்கம், நகைகள், வங்கி இருப்புகள், பங்கு பத்திரங்கள், கூட்டு வியாபாரத்தில் உள்ள தன் பங்குகள், தனது வாகனங்கள் மற்றும் இதர விதங்களில் தனக்கு பாத்தியப்பட்ட அசையும் சொத்துக்களை பொறுத்தும் தான் உயிருடன் இருக்கும்போதே தன்னுடைய ஆயுட்காலத்திற்கு பின் இன்னார் அடைந்து கொள்ள வேண்டியது என சட்டப்படி எழுதி வைக்கும் ஒரு சாசனமாகும். உயிலின் இன்றியமையா தன்மைகள். உயிலை எழுதி வைக்கும் நபர் உயில் எழுதும் பொழுது உயிருடன் இருக்க வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். உயிலை எழுதி வைப்பவர் நல்ல சுய அறிவுடன் இருத்தல் வேண்டும். அவர் தனது சொத்தை பிறர் தூண்டுதலோ கட்டாயமோ இன்றி அடுத்தவருக்கு கொடுக்கின்ற எண்ணத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிவித்தல் வேண்டும். அந்த உயிலை தனது வாழ்நாள் காலத்தில் ரத்து செய்வதற்கான உரிமையுள்ளதை தெரிவித்தல் வேண்டும். உயில் பற்றிய விவரங்கள். உயிலை எழுதும் பொழுது உயிலை எழுதி வைப்பவர் உயிலை எழுதுபவரிடம் சரியான தகவல்களை விளக்கமாக தர வேண்டும். தனது குடும்பத்தின் சூழ்நிலை, தன் குடும்பத்தில் உள்ள நபர்களின் முழு விவரம், தனக்கு உள்ள நோய் நொடிகள் மற்றும் உயில் எழுதி வைக்கப்படும் சொத்துக்களின் பத்திரங்கள் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களையும் தெரிவிப்பது முக்கியமானதாகும். ஓர் உயில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையிலும் இந்திய சாட்சிய சட்டத்தின்படியும் எழுதப்படுகிறது. யார் உயில் எழுதலாம்? 18 வயது பூர்த்தியடைந்த நல்ல மனநிலையில் உள்ள ஆண் மற்றும் பெண் உயில் எழுதி வைக்கலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. கண் பார்வையற்றவர்களும் காது கேளாதவர்களும் கூட உயிலை எழுதி வைக்கலாம். உயில் எப்போது அமலுக்கு வரும்? உயில் அதை எழுதியவரின் ஆயுட்காலத்திற்கு பிறகு அமலுக்கு வரும். உயிலை எழுதி வைப்பவரின் எண்ணங்களையும் கடைசி விருப்பங்களையும் இந்த உயில் பிரதிபலிக்கும். ஒருவர் எத்தனை முறை உயில் எழுதலாம்? ஒரு நபர் தன்னுடைய அசையா சொத்துக்களையும் மற்றும் அசையும் சொத்துக்களையும் பொறுத்து தனது ஆயுட்காலத்திற்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் உயிலை எழுதலாம். ஏற்கனவே உள்ள உயிலை திருத்தி எழுதலாம் அல்லது பகுதியாகவோ முழுமையாகவோ மாற்றி எழுதலாம். ஆனால் முன்பு எழுதப்பட்ட உயிலை ரத்து செய்த பின்பு தனது புது உயிலை எழுதி வைக்க வேண்டும். ஏனெனில் உயில் எழுதி வைப்பவர் பழைய உயிலை ரத்து செய்யாமல் புது உயிலை எழுதி வைத்தால் அவரது ஆயுளுக்கு பின்னர் வீண் சட்ட சிக்கல்கள் ஏற்படும். உயில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டுமா? உயில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமல்ல. பதிவு செய்யாமலும் உயில் எழுதலாம். அதேபோல் உயில் பத்திரத்தில்தான் எழுத வேண்டும் என்று இல்லை. வெள்ளை தாள்களிலும் கூட எழுதலாம். உயில் யாரிடம் இருக்கலாம்? ஒரு உயிலை தன்னிடமோ குடும்பத்தில் தன் நம்பிக்கைக்கு உரிய மனைவி, மகள் அல்லது நண்பரிடமோ கொடுக்கலாம். இன்னும் இரகசியமாக இருக்க வேண்டுமென்றால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்க உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்யலாம். அல்லது உயிலை 2 நகல்களாக ஏற்படுத்தி ஒன்றை தன்னிடமும் மற்றொன்றை வங்கியில் பாதுகாத்து வைக்கவும் சொல்லலாம்.
உயிலின் முக்கிய அம்சங்கள். ஓர் உயில் ஒரு பக்கத்துக்கு மேல் எழுதப்பட்டிருந்தால் உயில் எழுதியவர் ஒவ்வொரு பக்கத்திலும் கையெழுத்து போட வேண்டும் அல்லது கைரேகை வைக்க வேண்டும். அப்போது 2 சாட்சிகள் உடன் இருக்க வேண்டும். 2 சாட்சிகளும் கையொப்பம் போட வேண்டும். ஆனால் உயில் மூலம் சொத்தை அடைபவர் அதில் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது. முதலில் உயிலில் எழுதப்படும் சொத்து உயில் எழுதுபவருக்கு உரிமையுள்ளதாக இருக்க வேண்டும். எப்பொழுது நீதிமன்றத்தை நாட வேண்டும்? உயில் தவறாக எழுதப்பட்டுள்ளது, வற்புறுத்தி எழுதப்பட்டது, உயிலில் இருப்பது போலி கையெழுத்து, உயில் எழுதிய நபர் உயில் எழுதிய காலத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார் போன்ற காரணங்களினால் அல்லது உயில் பற்றி பிரச்சனை எழும்போது உயிலை நிரூபிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஓர் உயிலின் மூலம் உயிலை எழுதி வைப்பவர் தன் சொத்துக்களை தன் குடும்ப தர்மத்திற்காக எழுதி வைக்கலாம் அல்லது பொது தர்மத்திற்காகவும் எழுதி வைக்கலாம். தன் வாரிசுகளுக்கு பாகம் பிரித்தும் எழுதி வைக்கலாம் அல்லது நிறைவேற்றாளரை நியமித்தும் உயிலை எழுதலாம். உயிலை பதிவு செய்வதன் நோக்கம். உயிலை பதிவு செய்யும் நோக்கம் என்னவெனில், போலி உயில் என்கின்ற பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக பலர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கிறார்கள். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஓர் உயிலை பொறுத்து பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் உயிலை எழுதி வைத்தவர்களின் கையொப்பம் மற்றும் இடது கை பெருவிரல் ரேகை உயிலை பதிவு செய்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் எந்த காலத்திலும் சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பதிவு செய்யப்படாத உயில் திருடு போய்விட்டால் அல்லது தொலைந்து போய்விட்டால் உயிலை எழுதி வைத்தவரின் விருப்பம் நிறைவேறாமல் போய்விடும் அல்லது அவரின் வாரிசுகளுக்குள் பிற்காலத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதனை தவிர்க்கவே உயில்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. மேலும் பதிவு செய்யப்பட்ட உயில்கள் நீதிமன்றங்களில் ஓர் ஆதார சாட்சியாக செயல்படுகிறது. உயில் எழுதி வைத்தவர் இறந்த பின் அவரது வாரிசுகள் உயில் எழுதி வைத்தவரின் இறப்புச் சான்றிதழையும் ரூபாய் 20 மதிப்பு கொண்ட முத்திரை தாளையும் செலுத்தி உயிலின் சான்றளிக்கப்பட்ட பிரதியை பெற்றுக்கொள்ளலாம். உயிலை பொறுத்து இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 முகமதியர்களுக்கு பொருந்தாது. முகமதியர்கள் இன்றைய தேதியிலும் வாய்மொழியாக உயிலை இயற்றலாம். அப்படியே முகமதியர் உயில் எழுதினாலும் அதில் உயில் எழுதிய வைப்பவர் கையொப்பமோ அல்லது சாட்சிகளின் கையொப்பமோ தேவையில்லை. உயிலின் வகைகள். இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் 2 உயில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகள்: 1 தனிச்சலுகை உயில்கள், 2 தனிச்சலுகையற்ற உயில்கள். இவை தவிர வேறு வகையான மற்ற உயில்களும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகள்: வாய்மொழி உயில், உரியவர் கைப்பட எழுதிய உயில், ஒத்திசைவு உயில், இணை உயில், நிபந்தனை உயில், பணிக்கடனற்ற உயில். வாய்மொழி உயில் சொத்துக்குரியவர் சாட்சிகளின் முன்னிலையில் தம்முடைய சொத்தை பற்றிய எண்ணத்தை தெரிவித்தல் வாய்மொழி உயில் எனப்படும். ஆனால் இந்தியாவில் இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் வருபவர்கள் வாய்மொழி உயிலை ஏற்படுத்த இயலாது. உரியவர் கைப்பட எழுதிய உயில். சொத்திற்குரியவர் தமது கைப்பட முழுவதும் எழுதிய உயில் உரியவர் கைப்பட எழுதிய உயில் ஆகும். ஒத்திசைவு உயில். இருவர் ஒத்திசைந்து உயில் எழுத உடன்பட்டு ஒருவருக்கொருவர் தம்முடைய சொத்தை மற்றவருக்கு உரிமை ஏற்படுத்தி எழுதி கொடுப்பது ஒத்திசைவு உயில் எனப்படும். 2 நபர்களில் ஒருவர் இறந்த பின்னர் அந்த உயில்கள் மூலம் இறந்தவரின் சொத்திலிருந்து உயிரோடு இருக்கும் மற்றவர் பயனடைந்திருக்க வேண்டும். உயிலை உருவாக்கியவர்கள் அவற்றினை மாற்றக்கூடாது என்ற உடன்பாட்டின் பேரில் ஒத்திசைவு உயில்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இணை உயில். ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் ஒரு உயிலை அனைவருமாக சேர்ந்து ஏற்படுத்துவது இணை உயில் எனப்படும். உயிருடன் இருக்கின்ற உரிமையாளர்கள் அனைவரும் இதனை எந்த சமயத்திலும் ரத்து செய்யவோ மாற்றியமைக்கவோ இயலும். 2 இந்துக்கள் சேர்ந்து ஓர் இணை உயிலை எழுத முடியும். நிபந்தனை உயில். ஓர் உயில் உறுதியில்லாமல் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றினை சார்ந்ததாக இருந்தாலும் குறிப்பிட்ட அந்நிகழ்ச்சி நடைபெறாவிட்டால் அவ்வுயிலை நடைமுறைப்படுத்த இயலாது. எடுத்துக்காட்டாக, பயணத்தை தொடரப்போகும் ஓர் உரிமையாளர் புறப்படவிருக்கும் கடற்பயணத்தில் இருந்து தான் திரும்பி வராவிட்டால் இவ்வுயில் செயல்படும் என்று ஓர் உயில் எழுதி பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவர் இறந்து விடுகிறார் என்றால் இந்த உயிலை செயல்படுத்த முடியாது. பணிக்கடனற்ற உயில். உயிலினை உருவாக்கியவர் இயற்கையான அன்பிற்கும் நீதிநெறி கடமைக்கும் பொருந்தாத விதத்தில் ஏற்படுத்திய உயில் பணிக்கடனற்ற உயில் எனப்படும். அப்படி உருவாக்குதல் சொத்தின் உரிமையாளரின் மனநிலையை பொறுத்ததாகும்.
இரு பிரதி உயில். உயில் இரு பிரதிகளாக உருவாக்கப்பட்டு அதனை உருவாக்கியவர் ஒன்றினையும் மற்றொன்றை வேறொருடன் பொறுப்பிலும் கொடுத்து வைத்திருப்பது இரு பிரதி உயில் எனப்படும். பொதுவாக சொத்தின் உரிமையாளர் அவர் விருப்பம் போல் எவ்வழியிலும் அதனை செலவழிக்க அவருக்கு உரிமை உண்டு. அதிக குடிபோதையில் எதையும் நிதானிக்கும் சுயநினைவு இழந்த நிலையில் ஒருவர் எழுதிய உயில் செல்லாது. காரணம், அதிக குடியினால் மூளைக்கோளாறு ஏற்படும். அந்நிலையில் உயில் எழுதுவது செல்லாது. போரில் ஈடுபட்டுள்ள இராணுவ வீரர், விமானப்படை வீரர் அல்லது கடற்படை வீரர் தனிச்சலுகை உயிலை எழுத தகுதியுடையவர். இவ்வுயில் எழுத்தால் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். வாய்மொழி உயில் செல்லாது. இச்சலுகையை போரில் ஈடுபட்டிருப்பவர் மட்டும்தான் பயன்படுத்த இயலும். ஓர் உயிலினை எழுத்தால் உருவாக்கியவர் அதில் கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிட இயலாதவர் என்றால் கைரேகையை பதிவு செய்யலாம். படிப்பறிவு இருந்தும் வயது முதிர்ச்சியாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஒருவர் கையொப்பமிட இயலாதவர் என்றால் அவரின் கைரேகையை பதிவு செய்யலாம். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 601004 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.